காலை நேர்களுக்கு வணக்கம். தற்போது இருக்கக்கூடிய பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணலியில் ராஜ் பைப்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆரோக்கியராஜ் அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டாஃப்ஸ் அவர்கிட்ட 40 ஊழியர்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட 40 குடும்பத்தை அவரை வாழ வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய சக்சஸ் ஜேர்னி, அவர் லைஃப்ல ஏற்பட்ட நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய அவமானங்கள், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், ஒரு சிறந்த தொழில் முனைவரை உருவாகி நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரு தான் நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்களுடைய சாணக்கிய நேரத்தில் சார்பாக உங்களுடைய வெல்கம் பண்றோம் சார். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலாக இந்த ராஜ் பைப் இண்டஸ்ட்ரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது 2010 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட கடந்த கால பாதைகள் வழியாக தான் நான் ஒரு தனியாக ஒரு என்டர்பிரனர். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் இதுவரையும் எதுவும் யாரும் ஒரு என்டர்பிரனராக கிடையாது. ஸோ வாழ்க்கையில் ஒரு முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்பிரனராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அது எப்படின்னா, எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி, இளைஞர்களே கனவு காணுங்கள், அந்த கனவு ஒரு நாள் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான வறுமைக்கு கீழே இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்து வந்தவங்க தான். என் தகப்பனாரும் தாயாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எனக்கு 2 சகோதரிகளும் எனக்கு எல்டர்ஸ். நான் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பா அசோக் லைனில் ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருந்தாங்க. அதாவது டெய்லி வருமானம், லோடு வந்தால் லோடு ஏற்றுறது இறக்க வருமானம். அப்போ நான் அந்த வருமானத்தை வச்சு எங்களை குடும்பத்தை நகர்த்தணும், குடும்பத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குறைஞ்ச வருமானம் தான் சார். அப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ஒரு சின்ன வருமானத்தில் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி வந்தீங்க? அது எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக பெரிய பாராட்டு. ஒரு தாய் அவங்க ஸ்தானத்திலிருந்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள், தன் பிள்ளைகளை எப்படியாச்சும் ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு குறிக்கோளோட வருமானத்தை. நாங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள தான் நாங்கள் 5 பேரும் வாழ்ந்தோம். அந்த 5 பேர் ஒரு காமன் டாய்லெட், பாத்ரூம் அந்த மாதிரி தான் ஒரு பேஸான ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்தோம். அப்போ எங்கள் தாய் காலையில், ஆனால் இப்போ நைட்டு நாங்கள் உணவு செஞ்சோம்னா அந்த நைட்டு இருக்கிற குழம்பை தான் காலையில் கட்டிட்டு சாப்பாடு கட்டி கொடுப்பாரு. அது மதியானம் நாங்கள் சாப்பாடு லஞ்சுக்கு எடுத்துன்னு போவோம், நானும் அக்காவும். அப்போ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த மாதிரி வாழ்ந்ததுனால ஒரு கட்டுப்பாடோட ஒரு குடும்பத்தோட வாழ்ந்தோம். ரெண்டாவது வாழ்க்கையில் முன்னேற்றம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வைராகியம் எனக்கு சரி, ஏன் நம்ம பார்க்கும்போது நம்ம படித்தா அடுத்த லெவல் வரணும், நம்ம இந்த மாதிரி இருக்கிறதோட அடுத்த லெவல் வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய அப்துல் கலாம் ஸ்பீச்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ எனக்கு 4வது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவொற்றியூர். ஸோ 4வது வரையும் தான் எனக்கு அங்கே ஸ்கூலில் இருந்தது, அந்த அவலடியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் செயின்ட் மேரிஸில் எனக்கு இடம் கிடைச்சிது. ஸோ அங்கே நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. மதிய உணவு அங்கேயே தான் எனக்கு லஞ்ச் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலே அங்கே இருக்க ஃபாதர்ஸ் கிட்ட கெஞ்சி, அதாவது வருமானம் எனக்கு இல்லை, ஆனால் நான் படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படனால அங்கே ஃபாதர்ஸ் எனக்கு ஃப்ரீயாக உணவு, உடை, ஷூ எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு பஸ் பாஸ் கூட ஃப்ரீயாக, அந்த 28 ரூபா தான் அன்னைக்கு கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அது கூட ஃப்ரீயாக. ஸ்கூல் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கு, லைஃப்ல சாதிக்கணும் ஏதாவது விஷயம். ஆமாம் சார், நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் போகணும்னு இல்லாமல் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் சார். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு லைஃப்ல எப்படியாச்சும் மேலே வரணும் அப்படின்னு ஒரு அம்பிஷன் இருக்கும் சார். அந்த அம்பிஷன் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன். நான் படுக்கும் போதோ தூங்கும் போதோ மைண்டுக்குள்ள எனக்கு நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், நம்ம ஒரு 10 பேருக்காச்சும் நம்ம உதவி செய்யணும். நம்மள இந்த 1 இயர் இப்ப நீங்க ஸ்பிக்ல ஜாயின் பண்ணி இந்த 1 இயர் ஜேர்னி இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்ல கண்டிப்பா நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் திட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி சார்? அதெல்லாம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்பிக்ல கான்ட்ராக்ட் போகணும், வெளியே கேட்ல தான் கியூல நிக்கணும். வெளியே கேட்ல டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கி தான் உள்ள போவோம். உள்ள போகும்போது எனக்கு சம்பந்தப்பட்ட வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஏசி டக்ட் மேல பஞ்சு பண்ணுவோம். அந்த பஞ்சு பாத்தீங்கன்னா அரிக்கும். அந்த பஞ்சு கட்டுற வேலை தான் எனக்கு. ஸோ எனக்கு அது சம்மந்தம் இல்லை அந்த வேலை எனக்கு. பட் இருந்தாலும் அது மூலியமா ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி உள்ள போயிடலாமான்னு சொல்லி தான் நான் அந்த வேலைக்கு போனேன்.
பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வாரம் 10 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க உள்ளக்குள்ள ஒரு இன்ஜினியர் பண்ணி சார் நான் இந்த மாதிரி இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியும், எனக்கு இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லும் போது அவரு மூலியமா தான் கொஞ்சம் உள்ள போக முடியுது. ஸோ ஒருத்தர் நம்ம யாராச்சும் மூலியமா நம்ம ஹேவ் டு ட்ரை. ஸோ அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு ஆமா, நம்ம எது வந்தாலும் நம்ம முயற்சியுடைய எழுச்சி அடைய மாட்டோம், முயற்சி செய்யணும், எதுவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த முயற்சியால நம்ம அவர் மூலியமா வந்து அந்த உள்ள டிபார்ட்மெண்ட் உள்ள போனேன். அந்த முயற்சி மூலியமா வெளிநாட்டுல ஒருத்தர் அவர் மூலியமா வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, நீ நெதர்லாந்து வரியா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஃபாரினர்? ஆமா, ஃபாரின். எனக்கு அப்போ வந்து நான் பிறந்தது திருவண்ணாமலை. மூமெண்ட் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு பெரிய ட்ரீம் இருந்திருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா வந்து நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நீங்க கூட ஃபாரின் வந்துருக்குன்னு சொல்லும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? சார் சத்தியமா சொல்ல போனோம்னா எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு எதுவுமே மைண்ட்ல ஓடல சார். எனக்கு வந்து என்ன வேணும்னா பெரிய ஆள் ஆகணும். ஓகே, அதுக்கு நான் என்ன ரிஸ்க் வேணா எடுக்க ரெடியா இருந்தேன். ஸோ எந்த ரிஸ்க் வேணா வேணும், எனக்கு அல்டிமேட்டா ஐ ஷுட் பி என்டர்பிரனர் ஆகணும், ஒரு பெரிய ஆளாகணும், வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், அப்படிதான் என்னோட மெயின் அம்பிஷனா இருந்தது. ஸோ அதை நான் கண்ணு துணிமா எனக்கு நெதர்லாந்து நிகழ்வுன்னு சத்தியமா தெரியாது. நான் வந்து பிறந்தது திருவொற்றியூர், படிச்சது பாரிஸ், ரெட் ஹில்ஸ் காலேஜ், வீடு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். நார்த் இந்தியா, நார்த் சென்னை மட்டும்தான். இது சென்னை தாண்டி பாரிஸ் இதுவே தெரியாது எனக்கு. அப்பெல்லாம் சைதாப்பேட்டு ஹிந்தி கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த ஏரியாலேயே நான் வாழ்ந்துருந்தேன், இந்த ஏரியா சரௌண்டிங் தெரியும். அவர் நெதர்லாந்து கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு தான் பெரிய ஆள் வந்து அவர் வெளில பெரிய ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, வெள்ளாரு கூப்பிட்டுருக்காரு, போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் 4 வருஷம் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க சார் ஃபேமிலி? ஏன்னா திடீர்னு ஒரு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும்னா சேஃபா இருப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை வீட்டில் உங்களுடைய சிஸ்டர்ஸ், உங்களுடைய மதர், ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க சார்? எங்க வீட்டுல வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. ஓகே, ஏன்னா இது யாரு என்னவரு எது நம்பாம நீ பாட்டு அவரு யாரோ ஒருத்தர் கூப்பிடறாரு நீ போறன்னு சொல்லிட்டு வந்துட்டு இது எப்படிப்பா அப்படின்னாரு. நான் சொல்ல அவர் பார்த்தேன், எனக்கு வந்து கம்பெனி விசிட் பண்ண வந்தாங்க, பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட ஸ்பீச்சும். எனக்கு வந்து ஆமா எனக்குள்ள வந்து ஒரு பர்னிங் ஃபயர், உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் ஆயிட்டே இருக்கு. ஒரு பயம் எதுவும் தோணல சார்? பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னேறணும் சார். பயம் இருக்கு, பயந்துட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. we have to take a risk எடுத்தாதான் நம்ம லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். எல்லாருக்கும் எல்லா ஜாபுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க் தாண்டறதுக்கு தான் நம்மளோட அந்த இன்ஸ்பிரேஷன் மாதிரி பெரிய. முதல் தடவையா உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரியும் போது உங்களுடைய ஆழ் மனசுல என்ன தோணுச்சு, என்ன நினைச்சீங்க? கடல் தாண்டி நம்ம போறோம், வருமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா இது பண்ணுனா பெரிய ஆள் ஆயிடுவோம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு கடமை இருந்தது, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற கடமை இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு இது ஒன்றும் பெருசா தோணல. கடவுளை நினைச்சுக்கிட்டேன், சரி காப்பாற்றுவாருன்னு நினைச்சு கூட போயிட்டேன். வித் லாங் லைஃப் அப்படின்னு பார்த்தா அது பெட்ரோல் பம்ப் இருந்தது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அப்பா வீட்டில் இருந்தனால அப்பாவை வச்சு அதை பிசினஸ். அங்கே எவ்வளோ ஸ்டாஃப் மெம்பர்ஸ்? அங்கே ஒரு 10 பேர் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அது 2006 அது பாட்டு நாங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாஃப்ஸ் வெல்ஃபேர், அவங்கேயும் வெல்ஃபேர் கொடுத்துருக்கேன், இங்கேயும் வெல்ஃபேர் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நான் ஸ்டாஃப்ஸாக ட்ரீட் பண்ண மாட்டேன், என்னோட நண்பர்களாக ட்ரீட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ஒரு வாரம் இல்லாட்டி கூட என்னோட ஆஃபீஸ் வந்து கிளீனாக நடக்கும். ஸோ ஏன்னு சொன்னா எல்லாருமே அண்ணன் தம்பிங்க மாதிரி பார்த்து இருக்கணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்கேன் சார். நம்ம அவங்களுக்கு வந்து இது நான் எப்பவுமே சொல்லுவேன், இது உன் கம்பெனி தான் சொல்லுவேன். ஸோ அவனுக்கு என் கம்பெனி சொல்லும் போது தான் அவனுக்கு அந்த பெருமை கிடைக்கும். ஸோ அதனால வந்து இங்க வேலை செய்யணும் அத்தனை பேரும் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம். உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சேலரி ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுக்கு உயர்த்திக்க முடியுது இல்லையா? ஆமா சார், அவங்களுக்கு என்ன சார் தேவை, கடைசியில் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க என்ன தேவை அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சாலே அவங்க அல்டிமேட்லி அவங்க கூட தான் இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு என்ன திடீர்னு வந்து ஏதாச்சும் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வந்து நீங்க வந்து ஏதாச்சும் காசு கேட்பாங்க, அப்ப நீங்க அவங்க கொடுத்து உதவணும். அதே மாதிரி நம்ம அவங்களோட புரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். அவங்க எதனால வந்து அவங்களை வந்து ஒரு நீங்க வந்து அங்க சவுதியில ஒர்க் பண்ணும்போதே நிறைய துபாயில வரும்போது லேபர் மேனேஜ்மெண்ட் கூட நிறைய இருந்தனால லேபர் நானே வந்து அடித்தரத்துல இருந்தா சார் வந்தேன். எனக்கு தெரியாதா மக்களோட நெசசிட்டி? நான் ஒன்றும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது சார். நான் வந்து இட்லி சார், மரத்துக்கு அடியில் இட்லியில இருந்து காக்கா பீவோ அதை தூக்கி போட்டு சாப்பிட்ட ஆளுங்க சார் நாங்களாம். ஸோ எங்களுக்கு அந்த அடித்தரம்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்காது. ஸோ பேசிக்கா எனக்கு ஒரு புரியும், எனக்கு அவங்களோட புரிதல் எனக்கு புரியும். அதனால அதை புரிஞ்சுட்டு நானே செஞ்சிருவேன்.
அவங்க கேட்டதுக்கு முன்னாடியே நான் செஞ்சதுனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ என்னோட ஸ்டாஃப்ஸ் இன்னும் இப்போ சந்தோஷமா இன்னொரு எக்ஸ்பென்ஷனும் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். ஆமா, இடமும் வாங்கிட்டோம். ஸோ இடம் வாங்கிட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்குதான் பூஜையே போட்டேன். தேங்க்யூ. இன்னைக்குதான் பூஜை போட்டேன். தென் வி ஆர் கோயிங் ஃபார் மேனுஃபேக்சரிங். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்? சேம் லைக் இதே ஃபீல்டு தான், பைப்பிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ். நீங்க ஒரு பையர் அண்ட் செல்லரா இருந்த இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நீங்களா ஓன் மேனுஃபேக்சரிங் நெக்ஸ்ட் லெவல் சார். சார் லைஃப் இஸ் நம்ம வந்து பிறந்தது சம்திங் வி ஹேவ் டு ஷோ டு தி சொசைட்டி. நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், நம்ம ஒரு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் 40 குடும்பம் நம்மளால வாழணும்னு சொல்லும் போது அந்த மன சந்தோஷமே உங்களுக்கு பெருசு சார். இப்போ டெஃபினட்டா இன்னும் இது மூலியமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் 100%. இப்போ நான் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா அங்க ஒரு 50 பேர் வேலை தேவைப்படும். அங்க வேலை டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா வண்டி டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு கான்ட்ராக்டர்ஸ் எங்கிட்ட இப்போ 10 கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் கான்ட்ராக்ட்ஸ் டெவலப் ஆவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்ல வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்வாதாரம். அவங்க டிரான்ஸ்போர்ட் ஒரு வண்டி போட்டு விட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் அதுல அவங்க குடும்பம் சம்பாதிக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு 10-15 டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் இன்டைரக்டா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை நம்ம செய்யலாம் சார். கிரேட் சார். கண்டிப்பா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ், நெதர்லாந்து டு இட்டலி, துபாய், ராஜ் டெக்னிக்ஸ், ராஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க இதெல்லாம் தாண்டி ஸோ இப்போ வந்து நீங்க இந்த ரோட்டரியில வந்து பாத்தீங்கன்னா யூ டூயிங் லாட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். ஸோ அதை பத்தி ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுட்டோம்ன்றத அந்த ஒரு சமுதாயத்துல இருந்து நம்ம நிறைய எடுத்துருக்கோம் சார். அது திருப்பி கொடுக்கணும்ல. ஸோ நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும்ல. ஸோ ரோட்டரி கிளப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வேர்ல்டு வைடு ஆர்கனைசேஷன். இட்ஸ் என்ஜிஓ ஆர்கனைசேஷன். இந்த போலியை வந்து உலகத்துல இருந்து அழிச்ச ஒரே பாத்தீங்கன்னா ரோட்டரி தான். இன்னைக்கு கூட போலியோ வந்து சப்போர்ட் பண்றது ரோட்டரி தான். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச சோசியல் சர்வீஸ். அது எதுனா குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, ஸ்கூல்ஸ் சம்பந்தப்பட்டது ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் வந்து ரோட்டரி 2017-18 வந்து ரோட்டரி கிளப்புக்கு வந்து பிரசிடண்டா இருந்தேன். பிரசிடண்டா இருக்கும் போது நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து தத்து எடுத்து அந்த ஸ்கூல்ஸ்க்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன். ஆர்ஓ வாட்டர் போட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து போர் இல்லாத ஸ்கூலுக்கு போர் போட்டு கொடுத்துருக்கேன். துணி வாங்கி கொடுத்துருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு. அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு அசோக் லைலாண்ட் கூட என்ஜிஓ பண்ணி சில ஸ்கூல்ஸ்க்கு காலையில ஃபுட்டு வசதி பண்ணி கொடுத்துருக்கேன். சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா. ஏன் எங்கேயோ போறது வந்து நம்ம பண்ண முடியும். நம்மளால முடிஞ்சது எது செய்ய முடியுமோ அது செய்யணும் சார். அதனால கனடால வந்து வருஷம் வந்து ஒரு 1000 கணக்கான குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா துணி, பாய், படுக்கை, செருப்பு எல்லாமே ஒரு இன்னும் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க வாங்கி கனடால இருந்து வர அந்த இது வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் நீங்க பண்றீங்க. அப்படி கிடையாது சார். ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஓல்டு ட்ரஸ்ட். இப்போ குருநானக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு முளக்கடையில. அது வந்து ஓல்டு ட்ரஸ்ட். அவங்க வசதி வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்கூலுக்கு நாங்க வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றோம். அப்புறம் ஃபோர்டு, ஹுண்டாய் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. தேவைப்படுற கம்ப்யூட்டர் 2 வருஷம் 3 அந்த கம்ப்யூட்டர்லாம் நான் வாங்கி சிஎஸ் அதை வாங்கி தேவைப்படுற ஸ்கூலுக்கு அந்த கம்ப்யூட்டர் கொடுக்கும். பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன். ஆமா சார், பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ. அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியுமா? இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன் மூலியமா பண்ண முடியும். ஸோ அது மூலியமா நான் வந்து நிறைய ஸ்கூலுக்கு பண்ணிட்டு இருக்கேன். படிக்காத மாணவர்களை படிக்க வைக்கிறோம். தந்தை தாயார் இருந்த மாணவர்களுக்கும் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறோம். நிறைய அனாத ஆசிரமத்தை கொஞ்சம் வந்து டெவலப் பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சார். அது மனசுக்குள்ள ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமா வருது. நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது சார். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அசிஸ்டன்ட் கவர்னரா வந்து 2019 வந்து ரோட்டரி அசிஸ்டன்ட் கவர்னரா ஆக்கினாங்க. ஸோ அது மூலியமா நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டில் என்னோட ப்ராசஸ் ஆனா விட மாட்டேன், பண்ணிட்டு தான் இருப்பேன். லைஃப் லாங் வந்து சர்வீஸ் சோஷியல் சர்வீஸ் என்பது நீங்க ஒரு பெரிய டெசிக்னேஷனுக்கு ஒரு பெரிய பிளேஸ்க்கு ஒரு மேனேஜிங் டைரக்டரா வந்துட்டீங்க. ஆனா ஆக்சுவலி நாங்க உங்களுடைய ஃபேஸ்புக்ல உங்களுடைய டீடைல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அது நீங்க ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி போய் போலீஸ்க்கு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் வந்து அதான் சொன்னேன், லைஃப் அம்பிஷன் வந்து ஒரு அதாவது சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் என்பது அதிகாரம் என்பது ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. ஸோ அதை எப்படி பண்ண முடியும்னு நானும் அதை பார்த்தேன் சார். அதிகாரம் மூலியமா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு போலீஸ் ஏன்னா நல்லது பண்ணலாம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம கெட்டது மட்டுமே யோசிக்கணும். நல்லது பாருங்க,
நான் 100 நல்லது நடக்கும் சார். ஆனா ஒரே ஒரு கெட்டது நடக்கும். கெட்டதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா 100 நல்லது பாருங்க. அந்த நல்லது பார்க்கும்போது போலீஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் என்டர்பிரனருக்கு வந்து ஒர்க்கிங் பார்ட் டைம் ஜாப் மாதிரி வந்து அது நீங்க பண்றீங்க. ஆமா, தமிழ்நாடு டிராபிக் வார்டன், தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன், இதுதான் அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கேன். 2 வருஷம் ஆச்சு. 2022 ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஃப்ரீ சர்வீஸ். பட் இதுக்கு எல்லாருக்குமே டைம் ஸ்கெடியூல் அப்படின்னு சார். ஏன்னா நீங்க கம்பெனி பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், இதெல்லாம் தாண்டி இது எப்படி இந்த டைம் ஸ்கெடியூல் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் உங்களால் பண்ண முடியுது சார்? எல்லாமே பிளானிங் தான் சார். நான் வந்து இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க டைமை நீங்க பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் அண்ட் மேனஸ். உங்களோட இந்த 3 இருந்தாலே ஒழுக்கம், ஒரு மனிதனுக்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சார். அதாவது டைம். எனக்காக ஒருத்தர் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம முன்னாடி இருக்கும் அந்த டைம், அது ரொம்ப முக்கியம். அது நீ இந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலே உங்களை கரெக்டாக நேர்வழியை கொண்டு போயிடும். அப்புறம் மரியாதை, சுயமரியாதை, அது வந்து 3 இருக்கும். இது 3 இருந்தாலே முன்னேறிடலாம். எல்லாருக்கும் வந்து வரணும், ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா போட்டியில வந்து நான் வந்து 10 பேர் ஓடலாம், ஒருத்தர் ஒன்றும் ஜெயிச்சிடலாம். ஆனா 10 பேர் ஓடும்போது ஓடணும்ல வேகமா. அப்போ அது வேகமா ஓடும்போது சில கடமைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சார்ந்து தான் போகும். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து படிச்சோடனே வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காடுறோம், ஜாப் கிடைச்சிடும், நம்ம கீழே வரும், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி சில கசப்புக்கான ஒரு சரத்துகள் தான் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் கூட சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லாரும் அவமானப்பட்டாதான் லைஃப்ல சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்க பல பெரிய ஆளுங்களை பார்த்தாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இளையராஜாவை எடுத்துங்க, இளையராஜா எடுத்தாங்க, அவரும் பல இன்னல சந்தித்து தான் வந்தாரு. டெண்டுல்கர் எடுத்துக்கங்க, பல டெண்டுல்கர் வந்து இன்னைக்கு வந்து டெண்டுல்கர் சொல்றோம், அவர் பல இன்னங்கள். டோனி சொல்றோம், டோனி வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் கண்டக்டர், ட்ரெயின்ல டிக்கெட் செக்கிங். அவங்க அப்பா சண்டை போட்டு எதிர்த்து தான் வந்து இந்த கிரிக்கெட் வந்தாரு. இன்னைக்கு அவர் ஷைன் ஆயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு இது என் பாதை கிடையாது, இதான் என் பாதை. ஒரு சாமானிய குடும்பம் சார், சாமானிய குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், தான் பிள்ளைங்களாம் வந்து ஒரு எம்ப்ளாயியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க அம்மா மட்டும் தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா நான் வந்து எனக்கு இது இல்லம்மா, எனக்கு கிரிக்கெட்ல அச்சீவ் பண்ணு சொல்லிட்டு அவர் வந்து கிரிக்கெட் நான் தேர்ந்தெடுக்கிறேம்மா, இதை ரிசைன் பண்ண சொன்னா அவங்க அம்மா சரி அவங்க விருப்பப்படி பண்ணுப்பான்னு சொன்னா, நீ ஷைன் ஆயிடு, நீ நம்பர் 1. ஸோ அவருக்கு வந்து தான் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ், தன் மேல இருக்க நம்பிக்கை, யார் ஒருத்தன் கொள்றானோ அவன் லைஃப்ல வந்து ஒரு ஃபெயிலியர் ஆக மாட்டான். ஆனா அது கரெக்டா நீங்க செயல்படுத்தணும். அடுத்தவங்க வந்து எனக்கு வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க தன்னை தானே நம்புங்க, முயற்சி செஞ்சா எதுவுமே சார், எந்த விதையுமே மண்ணுல போட்ட விதை எதுவுமே முளைக்காம போகாது. ஆனா அதுக்கு நேரம் தேவைப்படும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நேரப்படும். அந்த எந்த நேரம் என்பதுதான் தெரியாது. அந்த நேரம் உங்களுக்கு வரும்போது நீங்க பிடிச்சிக்கணும், பேஷன்ஸா அந்த நேரம் நீங்க பிடிச்சிட்டு அதை முன்னேற பார்க்கணும். அப்போ வந்து நீங்க லேசியா இல்ல வேண்டாம் அப்புறம் பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா உங்களால சக்சஸ் பண்றது கஷ்டம். ஸோ எவ்ரிபடி, நான் இந்த சமுதாயம் வந்து நம்ம வந்து நிறைய செய்யணும் சார். சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம நிறைய செய்யணும். நீங்க நிறைய கொடுக்கணும். நிறைய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும். அது நிறைய பேருக்கு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நீங்க வந்து வி லைக் வாட் யூ கால் ஒரு ஜெனராசிட்டியா, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அம்பிஷன்ஸா, இல்ல சமுதாயத்துக்கு வந்து நல்லது செய்யணும். நீயும் நல்லவராகணும். நான் நல்லா இருந்தா 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். ஸோ நீ நல்லா இருக்கிறதுக்கு நீ வந்து பாடுபடணும். ஸோ ஈஸி இஸ் நாட் லைஃப், ஈஸியா வர முடியாது, ஒரு ஹார்டு தான் இருக்கும். பட் ஒரு பழமொழி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம ஜாலியா இருந்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் வந்து கஷ்டமா இருக்கும். இப்படிதான் ஆங்கிள் இப்படி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியா இருக்கும், சலிக்கிட்டே வரலாம், ஜாலியா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் போகும்போது கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து உங்க ஏஜ் ஆயிடும். இது வந்து இப்படி எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கஷ்டமா இருக்கும், கஷ்டப்பட்டு படிக்கிட்டு ஏறி கஷ்டப்பட்டு போகணும். செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் லைஃபோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது பண்ணாலே போதும். So let's finish. நம்ம ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு நியூ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஆண்டர்பிரனர் பர்சனாக வரணும். அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவராக வரணும்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் சார்,
அதாவது டைமுக்கு வந்து மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் மெயின். பிளான் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாமே கிடைக்கணும். ஸ்டார்டிங்ல யூ ஹவ் டு புட் யுவர் எஃபர்ட்ஸ். நீங்க தான் வந்து ஒரு உண்டுதலா முன்னாடி போகணும். 4 பேர் இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டேன், நான் வந்து எஜமானா உட்காந்துட்டேன், என் கீழே ஸ்டாஃப் தான் வேலை செய்யறான், நீ கீழே போய் வேலை செய். நீங்க வேலை செய்த பார்த்தா இனி ஒரு ஸ்மால் 10 வருஷம் முன்னாடி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன். அதை தான் சொல்றேன். நான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் இங்கே முன்னாடி இருக்கும்போது பைப் எடுக்கிறது ஒரே ஒரு லேபர் தான் இருந்தான். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு நான் போயிட்டு என் ஸ்டாஃப் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. லேபர் ஒருத்தர் தான் இருக்கான். பைப் அவன் எடுத்துட்டு இருக்கான், தூக்க முடியல. நான் என்ன பண்ணேன், நானே போயிட்டு இன்னொரு கை எடுத்து நான் எடுத்து வச்சு நான் போறேன். என் கீழே ஸ்டாஃப் பார்த்து அப்புறம் முடியாடுறாங்க. சார் நான் தூக்குறேன் சார், நான் தூக்குது இல்லப்பா, நீங்க யூ ஹவ் டு பி ஃபுட் யுவர் ஃப்ரெண்ட். உங்க காலை நீங்க முதல்ல வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு அவன் பண்ண மாட்டான்ல, நாளைக்கு தூக்கும் போது நான் என்ன செய்ய ஓனர் இருக்காரு, அவர் போய் தூக்கிடுவாரு, அது வேற அவன் ஓடுவான்ல. ஸோ நீங்க வந்து முதல் உதாரணம் நீங்க உதாரணமா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வேலை செய்வாங்க. ஸோ எடுத்துக்காட்டு நம்மளுக்கு தான். நம்மளை கரெக்டா பண்ணாலே நம்ம லைஃப்ல முன்னேறிடும். சமுதாயத்துல வந்து நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யலையோ கெட்டது செய்யாது. இதுதான் என்னோட விஷயம் சார். இப்போ கடைசியா அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நீங்க பேசுனீங்க, கனவு காணுங்கள்னு சொன்னாருங்க. அப்போ நீங்க 5வது வயசுல நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ட்ரீம் ஃப்ரம் ஸ்பிக் கம்பெனி, ராஜ் பைப்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னைக்கு ராஜ் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷோட வந்திருக்கீங்க. நியர்லி ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் ஜேர்னி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு சார்பாக எங்களுடைய சாணக்கிய வலைத்தளம் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக சொசைட்டிலையும் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட நாங்கள் விடைபெற்றோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.